கமிஷன், கலெக்ஷன், கரப்ஷன். பொதுவா நம்ம எந்த வேலை செஞ்சாலும் பிள்ளையார் சொல்லி போட்டு தான் அந்த வேலையை ஆரம்பிப்போம். ஆனா மதுரவாயல் தொகுதியில மக்கள் கிட்ட ஓட்டு வாங்கி ஜெயிச்ச எந்த வேலையும் செய்யாம புடிச்சு வச்ச பிள்ளையார் மாதிரி அப்படியே இருக்காரு. சென்னை மாநகராட்சி எல்லைக்குள்ள இருக்கிற போரூர், ராமபுரம், வலசரவாக்கம் பகுதிகளையும், திருவள்ளூர் மாவட்டத்தோட ஐயம்பாக்கம், வானகரம், அடையாளம்பட்டு இந்த மாதிரி ஊராட்சி பகுதிகளை கொண்டிருக்கக்கூடிய மதுரவாயல் சட்டமன்ற தொகுதி 2016 தேர்தலில் அதிமுக ஆட்சியில மெட்ரோர் குடிநீர் திட்டங்களை சிறப்பா செயல்பட்டாங்க. நம்ம சுடலை டீம் ஜெயிச்சு வந்ததுக்கு அப்புறம் அதுல பெருசா எந்த ஒரு கவனமும் செலுத்தல. மழைநீர் வடிகால் பணிகளும், உயர்மட்ட மேம்பாலங்களும், போரூர்ல 100 படுக்கைகள் கொண்ட மருத்துவமனையும் அதிமுக ஆட்சியில கொண்டு வந்தாங்க. இப்படி இவங்களுக்கு தான் ஒரு திட்டத்தை கூட கொடுக்க தெரியாது. ஆனா அதிமுக ஆட்சியில கொண்டு வந்த திட்டத்தையாவது பராமரிச்சிருந்தா கூட மக்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். இரவு நேரங்கள்ல திருடர்கள் நடமாட்டம் இருக்கிறதால வேலை முடிச்சிட்டு வீடு திரும்பும் பெண்களும் ஆண்களும் ரொம்பவே சிரமத்துக்குள்ளாகி இருக்கிறதா புகார்கள் கொடுத்துட்டு வந்தாலும் எந்த ஒரு நடவடிக்கையும் இல்லை. அடிப்படை வசதிகளான ரோடு, பாதாள சாக்கடை வசதிகளை முறையா செஞ்சு கொடுக்காம இருக்காரு கணபதி. மதுரவாயில இருந்து போரூர் வர போற ஆலம்பாக்கம் சாலையில அமைஞ்சிருக்க டாஸ்மாக் கடைக்கு வர போத ஆசாமிகளால அந்த பக்கம் கடந்து போற பெண்கள் பாலியல் சீண்டலை அனுபவிக்கிறது வாடிக்கையா போச்சு. கடந்த 5 வருஷத்துல ஆட்டிய போடுறதுல தான் நம்ம சுடலை டீம் கவனம் செலுத்துச்சே தவிர மக்கள் நலன்கள்ல இல்ல. இந்த முறை மக்கள் கிட்ட மாட்ட போறது உறுதி. திமுகனாவே ஊழல், ஊழல்லாம் திமுக. இந்தியாவிலேயே ஊழலுக்காக கிடைக்கப்பட்ட ஒரே அரசாங்கம் திமுக அரசாங்கம்.